வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்னன்னா, பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இத எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம் முதல்ல. லைக் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்து நமக்கு டவுன்ஃபால் ஆச்சு. அப்புறம் சப்போர்ட் எங்க எடுத்துச்சு. சப்போர்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல எந்த பொசிஷன்ல இருக்கு. இந்த பிரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்க குடுத்துருக்கோம். இந்த லைன்ஸ் எல்லாமே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். அது மட்டும் இல்லாம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட அனாலிசிஸ். அப்புறம் டிஸ்க்ரோஷன் நேத்து வந்துருச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து நேத்துக்கு அப்புறமே மார்க்கெட் டவுன்ஃபால்க்காக சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால என்ன தெரிய வரும் அப்டின்னா, ஏற்கனவே ஓப்பனா இருக்க ஆர்டர்ஸ் வந்து தெரிய வரும். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்ல நமக்கு பார்க்கும்போது என்ன புரியும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து மேல போகுமா? கீழ வருமா? கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன? அப்டிங்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்லருந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு எந்தெந்த பொசிஷனுக்கு அதாவது எந்தெந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மேல போலாம். ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எது வரைக்கும் கீழ வரலாம். அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்குமா? பியரிஷா இருக்குமா? இந்த விஷயங்கள வந்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணுவோம். அண்ட் ஸோ நம்ம நம்ம சேனல்ல டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸும் நம்ம சேனல்ல போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது கரெக்ட்டான ஒரு ஒரு இந்த ஸ்டாக்ல நீங்க அனலைசிஸ் குடுங்க. ஏன்னா நேத்து வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எல்&டியோட ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப நான் வீடியோவோட எண்டுல எல்&டியோட ஆப்ஷன்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சின்னதா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும், இல்லன்னா ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரெடி பண்றேன். அப்புறம் நம்மளோட இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருந்தார்ன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து இந்த வீக் வந்து வீக்கெண்ட் வந்து ஆ சனி சனி, ஞாயிறுல நான் கண்டிப்பா வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ எப்படி யூஸ் பண்றது? அது அந்த டூல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது? மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படிங்கிற ஒரு நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பத்தி வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நேத்து ஓப்பன் ஆனதே கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அப்ப இந்த கேப் அப் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு என்ன ஒரு சிக்னிஃபிகன்ட் இருந்திருக்கும் அப்டின்னா, ஏன்னா நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மார்க்கெட் வந்து மேல போகுமோ அப்டின்னு. ஸோ மார்க்கெட் மேல போகுமான்னா, எஸ் மேல போறதுக்கான சான்சஸ் நேத்து இருந்துச்சு. ஆனா என்னன்னா, இந்த கேப் அப் ஓப்பன் ஆனதே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அப்போ இந்த கேப் அப் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல ஓப்பன் ஆனோனே, அப்ப எனக்கு ஒரு டவுட்டு. மார்க்கெட் அப்ப மேல போகுமா? போகாதான்னு. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ஷேப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டிலோட ஷேப்ல கேண்டிலோட வால்யூம் வந்து சின்னதா இருக்கு. அதாவது இந்த மாரி இல்லாம, இந்த மாரி இருக்கு. ஸோ இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லாஸ்ட் கேண்டில் பாருங்க இந்த இடத்துல. இந்த ரெட் கேண்டில் பாருங்க. கேண்டிலோட பாடியும் சின்னதா இருக்கு. விக்கும் சின்னதா இருக்கு. அப்போ அது வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து வாலடைலிட்டியே கம்மின்னு அர்த்தம். ஆனா இந்த கேண்டிலோட நீங்க ஷேப் பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து சின்னதா இருக்கு. ஆனா விக் வந்து பெருசா இருக்கு. அப்படின்னா, இந்த இந்த பொசிஷனுக்கு மேல பையர்ஸ் யாரும் பெருசா இல்ல. இந்த பொசிஷனுக்கு கீழ செல்லர்ஸ் யாரும் பெருசா இல்ல. ஸோ இத நான் கன்ஃபார்ம் பண்ண ஒரே ஒரு தடவ நம்ம வந்து ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டோட பெர்ஃபெக்ட்டான இப்ப நான் சொன்ன விஷயத்த அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணும் மார்க்கெட். ஸோ ஏற்கனவே நான் ஃபுட் பிரிண்ட் அனாலிசிஸ் பார்த்தேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம கேண்டில் பேட்டர்ன் வச்சே நம்ம சொல்ல முடியும். இதுதான் ஃபுட் பிரிண்டோட அனாலிசிஸ்ன்னு சொல்லி. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் பையர்ஸ் எங்க இருந்திருக்காங்கன்னா, இந்த பக்கம் இருந்திருக்காங்க. 22 அதாவது இந்த 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 ரேஞ்ச்ல. மேல டாப்ல பாருங்க செல்லர்ஸ் இந்த இடத்துல யாருமே இல்ல. அதனால தான் இது வந்து ரிஜெக்ஷன். அப்போ செல்லர் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, இந்த பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் போகவே போகாது அப்படின்னு. ஓகே. பையர்ஸ் என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ்ல பையர்ஸ் யாரும் வாங்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இங்கிருந்து மார்க்கெட் கீழ போகாது. இல்லன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் கீழ போறதுக்கு எனக்கு லாபம் இல்ல. இப்படிங்கிறது தான். ஸோ பையர்ஸும், செல்லர்ஸும் இந்த 2 டாப் பிரைஸ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூசுவலா இந்த ரிஜெக்ஷன் நடக்குதுனாவே என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து ஒரு எந்த சைடும் இல்லாம ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸோட வால்யூம் பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுல. செல்லர்ஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுல. அப்போ நெறைய பையிங் சைட்லருந்தும் பிரைஸ் ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. செல்லிங் சைட்லருந்தும் பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான்
பாடி சின்னதாவும், விக் பெருசாவும் இருந்திருக்கு. சப்போஸ் மொத்தமா வாலடைலிட்டியே கம்மினா, கேண்டில் வந்து இந்த மாரி இருந்திருக்கும். அதாவது பாடியும் சின்னதா இருந்திருக்கும், விக்கும் சின்னதா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து ஆப்போசிட். பாடி மட்டும் சின்னது, விக் வந்து பெருசா இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேண்டிலே நமக்கு சொல்லுது, மார்க்கெட் இன்னையோட வாலடைலிட்டி கம்மி. செல்லர்ஸும், பையர்ஸும் ஈக்குவலா இருந்தாங்கன்னு. அண்ட் 2ண்ட் அண்ட் 3 கேண்டில்ல மார்க்கெட் வந்து அப்படியே கீழ வந்துச்சு. அண்ட் நமக்கு பார்த்தோம்னா, இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேல போணும்னா, இந்த 49,500 மேல கிராஸ் பண்ணி போனா தான் மார்க்கெட் மேல போகணும். ஆனா கிராஸ் ஆகல. அங்கருந்து வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயி, மார்க்கெட் வந்து இங்கிருந்து அப்படியே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்ப டவுன்ஃபால் ஆகும்போது, இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீங்க எடுத்திருக்கலாம். நேத்து நான் பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுக்கல. நிஃப்டில தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ, நான் ஏன் நிஃப்டி பிரிஃபர் பண்றேன் பேங்க் நிஃப்டின்னா, 2க்கும் பிரைஸ் ஆக்ஷன் சேம் தான். ஆனா நிஃப்டில வால்யூம் அதிகம். அப்படிங்கிறனால நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸிக்யூட் ஆகும். 2வது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆகும். பேங்க் நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம இங்கிருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் இங்க ஆச்சு. ஸோ இந்த ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். திருப்பி ஒரு சின்ன டவுன்ஃபால். அதுக்கப்புறம் இந்த இடத்துலருந்து ஏன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 2ண்ட் சப்போர்ட், 3 சப்போர்ட். ஸோ 3 சப்போர்ட்ல உங்களுக்கு எப்போ வந்து சப்போர்ட் எடுக்குதோ, அப்போ கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு. இது இன்ட்ராடேல. ஸோ இன்ட்ராடேல எப்போ வந்து தொடர்ந்து ஒரு 3 சப்போர்ட்ட கிராஸ் பண்ணுதோ, அப்போ 3வது சப்போர்ட்ல கண்டிப்பா அது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஐடியாவ நான் வந்து நெறைய தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ராடேல எப்போ வந்து ஒரு 3 சப்போர்ட்ட கிராஸ் பண்ணுதோ, அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படிங்கிறது இத நான் வந்து பேக் டெஸ்ட் நெறையா பண்ணியிருக்கேன். பேக் டெஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. இதே மாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு பின்னாடி, பின்னாடி போய் பார்க்கறது. ஓகே. இன்ட்ராடேல இத்தன சப்போர்ட்ட கிராஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாரி. ஸோ இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்னொன்னு இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் நமக்கு பார்த்தா தெரியுது. ஒரு ஸ்டீப்பா இருக்கு. ஆனா, எப்படி நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்ட கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இதுதான் இந்த எஸ்எம்ஏ. எஸ்எம்ஏன்னு சொல்றது இங்க எஸ்எம்ஏ. ஸோ நான் எஸ்எம்ஏல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 10, 50, 120 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 10, 20ய விட்டுட்டேன். 50, 100 அண்ட் 200 ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப ஏன் இந்த 100 அண்ட் 200 ரொம்ப முக்கியம், 50 அண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லாங் டெர்ம்க்கான மார்க்கெட் ட்ரெண்ட காமிக்கும். அண்ட் 10 வந்து தற்போதைய மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு காமிக்கும். அப்போ நான் வந்து ஃபார் நவ் என்ன பண்றேன்னா, இந்த இத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த எஸ்எம்ஏ இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப நீங்க எஸ்எம்ஏன்னு டைப் பண்ணீங்கன்னா, நான் ஃபேவரைட்ல வச்சிருக்கனால கரெக்ட்டா வருது. இல்லன்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு எஸ்எம்ஏ. எஸ்எம்ஏ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற இந்த ஒரு சிம்பல் கீழ இருக்கும். அதுக்கு அடுத்து ML001 யாருன்னு தெரியல. இது கிரியேட் பண்ணது. ஸோ எனக்கு இந்த எஸ்எம்ஏ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அங்க போயிட்டு இந்த செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும், வேண்டாங்கிறத நீங்க பண்ணிறலாம். ஸோ இத நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம புது வியூவர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கெ க்ள கொஞ்சம் புரியறதுக்காக. அண்ட் அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்ல மேல போகுதுன்னு அர்த்தம். கீழ இருக்குன்னா கீழ. எப்போ வந்து இப்ப சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயே இப்படி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவிங். ஸோ இந்த இடத்துல நான் வச்சு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. நம்மளோட 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல கீழ வருது. அப்போ இது டவுன் சைட் மார்க்கெட். அப்போ எப்பயுமே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி வந்துச்சுன்னா, ஓகே ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. சப்போர்ட்க்கு மேல போயிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேட். பாருங்க இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலயும் கீழயும் தான் மார்க்கெட் போயிட்டே இருக்கு. அப்போ இது கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அதே கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நேத்தும் நடந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம எடுக்கல. அதுக்கடுத்து இத பிரேக் பண்ணி பாருங்க 2 3வது கேண்டில் திருப்பியும் ரெட். 4வது கேண்டில் திருப்பியும் ரெட். யோசிக்காம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கணும். ஸோ ஒண்ணா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இல்லன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா, கடகடன்னு நமக்கு மார்க்கெட் ஷார்ட் எடுக்கும்போது, மார்க்கெட் விழும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துரும். ஸோ அப்போ ஒரு புல் பேக் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்கு. நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட். அதுக்கப்புறம் இது புல் பேக்ல போயி நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ தொட்டுருச்சு. அப்போ இதுவும் ஒரு சப்போர்ட். அப்போ இது 2க்கு அப்புறமும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ட அதாவது பொசிஷன அட்லீஸ்ட் 100% க்ளோஸ் பண்ணலைனாலும், ஒரு 50% இல்ல 60% க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வரலாம். ஸோ இதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டா, இல்ல வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டா. இந்த இந்த மேல அப்பவர்ட் ட்ரெண்ட்ல பாருங்க, மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து இந்த பக்கம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இதுதான். ஸோ இது வந்து நேத்தோட அனாலிசிஸ். ஸோ அதே மாரி நேத்து வந்து எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ். இப்ப நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ அனலைஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்ல நம்ம பார்த்தோம்னா,
நமக்கு வந்து 2 விஷயம் தெரியும். ஒண்ணு வந்து இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஸோ நமக்கு இப்ப பார்த்தோம்னா, அட் த மனி வந்து 49,100ல இருக்கு. அப்போ அவுட் ஆஃப் த மனி அதாவது இதுலருந்து கீழ போனா 49,000த்துல புட் ஆப்ஷன்ஸ் நெறையா இருக்கு. அப்போ புட் ஆர்டர்ஸ் நெறையா இருக்குன்னா, அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வொர்க் பண்ணும். கால் ஆர்டர்ஸ் நெறையா இருக்குன்னா, அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வொர்க் பண்ணும். அப்புட்ன்னா, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேல வரும். இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து கீழ, அதாவது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் கீழ வரும். அப்போ இதுலருந்து மார்க்கெட் மேல போணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டணும். அடுத்து தான் இந்த 50,000. ஸோ அதே மாரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, 48,500. ஸோ இத வந்து நம்ம வந்து நம்மளோட சார்ட்ல வரைஞ்சுக்குவோம். ஸோ நமக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 49,000. அடுத்து வந்து 48,500. இது வந்து செகண்ட் சப்போர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 49ம் 48,500ம் 49,000. இதுதானே என்னோட 49,000தோட ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது 49,000மும் இந்த இடத்துல 48,500ஆ? ஆமா 48,500. ஓகே. கொஞ்சம் மேல வந்துருச்சு. மேல வரல. கீழ போயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருச்சு அப்டின்னா, கொஞ்சம் அப்டியே கீழ போய் 48,500 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா டவுன் சைட் மார்க்கெட் வந்து நெறையா போயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஒண்ணா இந்த பக்கம் டவுன் ஃபால் ஆகணும். ஸோ இத தாண்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கும். இதுதான் நமக்கு பார்க்க வேண்டியது 1. 2வது இப்ப மார்க்கெட் மேல போனா எங்க போகும்னா 49,500ம் 50,000ம். அப்போ 49,500 500 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இதுதான் 49,500. எனக்கு தெரிஞ்சு இத தாண்டியே மார்க்கெட் போகாதுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் இந்த 49,300 டெலீட் பண்ணிர்றேன். ஓகே. அப்போ இதுதான் வந்து நமக்கு 3 சப்போர்ட். அடுத்து வந்து 50,000. 50,000 வரைக்கும் மார்க்கெட் போகுமா? நாளைக்கு திங்கட்கிழமைங்கிறது டவுட் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் நமக்கு 1500 பாயிண்ட்ஸ் மேல போணும். பார்க்கலாம். அப்படி மார்க்கெட் மேல போனா சந்தோஷம் தான். ஸோ நமக்கு 4 கீ பொசிஷன்ஸ். ஒண்ணு வந்து 50,000, அடுத்து வந்து 49,500, 49,000, 48,500. இந்த ஒரு 4 கீ பொசிஷன்ஸ்குள்ள தான் நாளைக்கு பொறுத்தளவு, அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட் மூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இப்ப மார்க்கெட் ஆனா ஓகே. இப்ப இந்த 4 பொசிஷன்குள்ள மூவ் ஆகும். ஆனா எந்த பக்கம் மூவ் ஆகும்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஓஐ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு. அத நான் கிளிக் பண்ணேன்னா, எந்த பக்கம் அதிகமா சேஞ்ச் நடக்குதோ, அந்த பக்கத்துக்கான பாசிபிலிட்டி அதிகம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல புட் ஆப்ஷனோட சேஞ்சும், இந்த இடத்துல இருக்க புட் ஆப்ஷன் சேஞ்சும் கம்மி தான். எது கூட கம்பேர் பண்ணும்போதுன்னா, இந்த பக்கம் இருக்க கால் ஆப்ஷன் சேஞ்ச் கூட. 1. 2வது அப்போ என்ன சொல்றேன், கால் ஆப்ஷன் சேஞ்ச் அதிகமா இருக்கு. அதாவது இன்கிரீஸ் இன் பிரைஸ்ல வந்து கால் ஆப்ஷன்ல சேஞ்ச் அதிகமா இருக்குன்னா, அந்த பக்கம் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. புட் ஆப்ஷன்ல வந்து சேஞ்சஸ் கம்மி. அதனால பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இது 2 விஷயம். அடுத்து வந்து இப்போ ஓஏ சேஞ்ச் இந்த இடத்துல இருக்கு. இந்த சார்ட். இந்த சார்ட்ல என்னன்னா, அதாவது நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல காமிக்கும். மேல வந்து டிக்ரீஸ் தான் காமிச்சுச்சு. இது இந்த மாரி காமிச்சுச்சு. அதுக்கு பதிலா இந்த சார்ட் என்ன சொல்லும் அப்டின்னா, அதாவது இந்த ரெட் கலர் கீழ வந்திருக்கு. நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சுர்றேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரெட் கலர்னா நம்மளோட புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அதிகமா இருக்குன்னா, புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். புல்லிஷ்னா மார்க்கெட் மேல போகும். அதே இது ஆ நம்மளோட இது வந்து புட் ஆப்ஷன் வந்து கால். சாரி. அடுத்து வந்து பியரிஷ்ஷா இருக்கும். கிரீன் கலர் கேண்டில் மேல பெருசா வந்தா. ஸோ ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா கால் ஆப்ஷன் அதே மாரி சேஞ்சஸ் இந்த பக்கம் இன்கிரீஸ் இன் மனில அதிகமா இருக்குன்னா, மார்க்கெட் வந்து மேல போகும். இந்த பக்கம் கிரீன்ல நெறையா இருக்குன்னா, மார்க்கெட் கீழ போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நேத்து காமிக்க முடியாது. ஓகே. இன்னைக்கு மட்டும் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து புட்டும், ரெட் கலர் கேண்டில் வந்து காலும். ஸோ இந்த கிராஃப்ல கீழ இருக்கிறது வந்து அதாவது டவுன் சைடு அதிகமா போயிருக்கு. எது? கிரீனா? ரெட்டா? கிரீன் போயிருச்சுன்னா மார்க்கெட் கீழ போகும். ரெட் போயிருச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். சிம்பிள். கால் ஆப்ஷன் அதிகமா மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். அப்போ இத வச்சு பார்க்கும்போதும் பார்த்தோம்னா, நமக்கு வால்யூம் எங்க அதிகமா இருக்குன்னா, இந்த இடத்துல தான் அதிகமா இருக்கு. கால் ஆப்ஷன் சேஞ்ச விட ஆமா. கால் ஆப்ஷன் சேஞ்ச் தான் அதிகமா இருக்கு. நான் வந்து குழம்பிட்டேன். என்னன்னா இங்க வந்து 96ன்னு போட்டிருக்கு. அங்க 2.6 தான் போட்டிருக்கு. ஆனா கிராஃப்ல ஏன் பெருசா இருக்குன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. இங்க 2.6 லட்சம்னு போட்டிருக்கு. இங்க வந்து 2
9,000 ஐ மீன் 90,000 தான். அப்போ 1,00,000க்கும் கம்மி தான். இங்க அப்ப டபுளா இருக்கு. கரெக்ட். அப்போ கால் ஆப்ஷன் தான் அதிகமா இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கும்போது, மார்க்கெட் வந்து இன்கிரீஸ் இன் பிரைஸ் போகும். இந்த இடத்துல பாருங்க 49,100 இந்த இடத்துல 49,500. அப்ப 49,500 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துலருந்து வச்சோம்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 49,500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இத பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா 50,000 போகும். நிஃப்டி 50 எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள் பேங்க் நிஃப்டி ஒரே நாள்ல இந்த 1000 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆறது கொஞ்சம் கஷ்டம். மேபி மார்க்கெட் இது சப்போஸ் ஸ்ட்ராங்கா புல்லிஷா இருந்தாலுமே, மார்க்கெட் வந்து மேல போயி இந்த 49,500ல நீங்க வந்து பொசிஷன பாதியாவது குளோஸ் பண்ணணும். பாதி இல்லன்னா ஒரு 70% நீங்க குளோஸ் பண்றது நல்லது. குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ப்ராஃபிட் புக் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 30% ஹோல்ட் பண்ணுங்க. மார்க்கெட் இதுவரைக்கும் போகும். நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழ போச்சுன்னா, நமக்கு சொல்ல முடியாது. சப்போஸ் மார்க்கெட் கீழ போச்சுன்னா, நீங்க வந்து இந்த 48 அதாவது 49,000க்கு வெயிட் பண்ணணும். 49,000லேருந்து டெஸ்ட் பண்ணிட்டு, கீழ வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ஷார்ட் கால் எடுக்கலாம். அப்போ இதுதான் கிரிட்டிக்கல் பிரைஸ் ரேஞ்ச். இங்கருந்து மார்க்கெட் மேல போகுதுன்னா, நீங்க வந்து அதாவது 49,000க்கு மேல தொடர்ந்து ஒரு 3வது கிரீன் கேண்டில்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லாங் கால் எடுக்கலாம். 49க்கு கீழ இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு ஷார்ட் கால் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட திங்களுக்கான ப்ரிடிக்ஷன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வணக்கம். நன்றி. வணக்கம்.